ஏஜிஎஸ் டெக் நியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு வேக்யூம் கிளீனர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வேக்யூம் கிளீனர் நமக்கு யூஸ் ஆகுமா, அதாவது எந்த மாதிரி குப்பைகளெல்லாம் இந்த வேக்யூம் கிளீனரை வச்சு க்ளீன் பண்ண முடியும், இது நம்ம வீட்டுக்கும் இது தேவைப்படுமா, ஒருவேளை உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கலாம், அதனால் இதை வாங்கினா உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாக்ஸ் எக்ஸ்ட்ரா எதுவுமே நமக்கு மேலே எதுவும் கொடுக்கல. பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு அகாரோ கேன் ஹெல்ட் வேக்யூம் கிளீனர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோ மாடல் ரீகல் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இது லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. போர்ட்டபிள் எங்கேயும் தூக்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இது ஏபிஎஸ் மெட்டீரியலில் பண்ணியிருக்கிறதுனால நல்லா டியூரபிளாக இருக்கும். பிளாஸ்டிக் பாடி நல்லா ஈஸியாக அவ்வளோக்குள்ளே உடையாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ணி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக காட்டுறேன். முதல்ல ஒரு ஹோஸ் பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2.5 அடி இருக்கும். அப்புறம் வேக்யூம் கிளீனர் தான் இருக்குது. பாக்ஸ்குள்ளே வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதுலேயே நமக்கு மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நம்ம இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவே ஒரு 6 மந்த்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மல்டி பர்பஸ் ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஹோஸ் பைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரியும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா ஒரு எக்ஸ்டெண்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுவுமே தனியாக தான் இருந்து ஓகேவா. வேணா நான் இதை செக் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக எடுத்து இதில் மாட்டியிருந்தேன். மாட்டின பிறகு இதுலேருந்து என்னால் கலட்டவே முடியல. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதை என்னால் கலட்டவே முடியலை. அதனால் அப்படியே விட்டுட்டேன். இந்த எக்ஸ்டெண்டரை இதில் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை மாறி மாறி யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் இதில் அப்படியே ஈஸியாக லாக் பண்ணிவிட்டு எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்படி லாக் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துலலாம் டஸ்ட்டை க்ளீன் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 மீட்டரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு எல்லா இடத்தையும் கவர் பண்ணுற மாதிரி நல்ல லென்த்து கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வேக்யூம் கிளீனரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு ரெட் கலர் பட்டன் ஒன்று இருக்கும். இது எதுக்குன்னா, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கண்டெய்னர் நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அப்படியே வச்சு அழுத்தினீங்கன்னா லாக் ஆயிரும். கழட்டிட்டு உள்ள டஸ்ட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஃபில்டரையுமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நான் இதை ஆல்ரெடி செக் பண்ணதுனால இவ்வளோ டஸ்ட்டு இருக்குது. மோட்ரு ரன் பண்ணும்போது என்னென்னா, இதுக்கப்புறம் டஸ்ட்டு உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தனியாகவே கலட்டிட்டு வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் இது எந்த அளவுக்கு லைஃப் வரும்னு தெரியல. ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் நமக்கு 0.8 லிட்டர் வரைக்குமே நம்ம டஸ்ட்டை இதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு கண்டெய்னர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு தடுப்பு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா நம்ம இப்போ டஸ்ட்டு ஏதாவது வேக்கம் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணும்போது என்னென்னா டஸ்ட்டு அது வழியாக வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே நமக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் பட்டன் கொடுத்துருக்காங்க. வெயிட் நார்மலான வெயிட்டு தான். சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 2 ஹேண்ட் வச்சு யூஸ் பண்ணணும். நம்ம எங்கேயாவது தொங்க விடணும்னா அதுக்கு ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஆன் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஹீட் வெளியே ஏறணும் அப்படிங்கிறதுக்காகவே 2 பக்கமும் நல்லாவே வெண்ட்டு கொடுத்துருக்காங்க, வென்டிலேஷன் பண்ணியிருக்காங்க. வேணால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட் ஆகுது. இந்த பக்கம்லாம் நீங்கள் கையை வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு ஹீட்டான காற்று தான் வருது. ஹீட் அதிகமாகவே இருக்குது யூஸ் பண்ணும்போது. நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்புறம் இதில் ஒரு எல்லோ ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க சேஃப்டி இன்ஃபர்மேஷனுக்காக. அதாவது இது கண்டினியூஸாக நம்ம 15 நிமிஷத்துக்கு மேலே ரன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நார்மலாக நீங்கள் ஒரு 2 நிமிஷம் ஆன் பண்ணாலே அந்த அளவுக்கு ஹீட் ஆகுது. இந்த இடம்லாம் பயங்கர ஹீட்டாக காற்று வெளியே வருது. இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் அவ்வளோ ஹீட்டாக காற்று வருது. சின்ன குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் வச்சு இதை யூஸ் பண்ணாதீங்க. ஹீட்டு காற்று மேலே படும்போது கொஞ்சம் பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இது எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுலேயுமே கொடுக்கல. இது ஓரளவுக்கு வெயிட்டாக தான் இருக்குது. சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ண முடியாது. ஏபிஎஸ் மெட்டீரியலில் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கீழே விழுந்தாலும் வந்து உடையிற மாதிரி இல்லை. வாங்க நம்ம இந்த வேக்யூம் கிளீனரை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு வந்து குப்பைகளெல்லாம் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். வீடியோக்காக நம்ம க்ளீன் பண்ணும்போது அதில் வர்ற சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சு உங்களுக்கு காட்டியிருந்தேன். நீங்கள் ஒரு வேளை வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஓனர் வந்து மேலே ஓடி வந்து என்னப்பா செவுத்தை ஏதோ தொலை போடுறீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இதில் சத்தம் அதிகமாகவே இருக்குது. அந்த ஏர் கூலரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேணால் அந்த டஸ்ட்டெல்லாம் அதால் எடுக்க முடியலை. கொஞ்ச நாள் ஆயிருந்துச்சுன்னா அந்த தூசுகளெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுது. ஓரளவுக்கு லேசான தூசுகள் குப்பைகளை மட்டும்தான் இது வந்து க்ளீன் பண்ணுது. இதை நீங்கள் 2 நிமிஷம் யூஸ் பண்ணாலே ஹேண்டில் வரைக்குமே ஹீட்டு வந்து ஜென்ரேட் ஆகுது. அந்த அளவுக்கு இதில் ஹீட்டு ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 800 வாட்ஸ் அப்புறம் 6.5 கிலோ பாஸ்கல் இருந்தாலும் இது அந்த அளவுக்கு தூசுகளை வந்து வேக்கம் பண்ணி க்ளீன் பண்ண மாதிரி தெரியலை. ஏன்னா நம்மளால் தினமும் க்ளீன் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால தான் ஒரு வாரத்துக்கு ஒரு நேரம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட அந்த தூசை கூட இதால் க்ளீன் பண்ண முடியலை. அதனால் இந்த ப்ராடக்ட் வாங்குறது அந்த அளவுக்கு நமக்கு பயன்படாதுன்னு தான் தோணுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.